ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிதி குட்டி யூடியூப் சேனல். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி அண்ட் மட்டன் தண்ணி குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகலாமா? கம், லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு தான் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கு 200 கிராம் நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன வரமிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூள். இதில் வரமிளகா, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்ச மல்லித்தூள். இது கடையில் வாங்குறது ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் வீட்லேயே அரைச்சதை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் 1 கிலோவுக்கு 4 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும். ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நிறையா கிடைக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் ஆட் பண்ணுறோம். இது உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காயும் போட்டு இதையும் ஒரு வதக்கி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இது ஆறட்டும். இது மிக்சியில் அரைக்கிறத விட அந்த காலத்துலலாம் செக்கில் அரைச்சி வைப்பாங்க. செக்கில் அரைச்சி வச்சோம்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் செக்கில் தான் அரைச்சி வைப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம எங்கே செக்கிலெலாம் போய் ஆட்டிகிட்ருக்கோம். அப்படியே சுவிட்சை போட்டால் மிக்சியில் தட்டி விட்டோம்னா ரெடி ஆயிடுது. சரி, ஓகே, வாங்க அது ஆடுறதுக்குள்ளே நம்ம கறியை தாளித்து சவுண்ட் விட்டுடலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே நிறையா மிளகா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் மிளகா போடலை. மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கோம். மட்டனில் நீங்கள் பாட்டாக எடுத்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கழுத்து பகுதி கொஞ்சம், நெஞ்சு பகுதி கொஞ்சம், முன் தொடை கொஞ்சம், முதுகெலும்பு கொஞ்சம், இப்படி இது எல்லாமே கலந்து எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொழுப்பு பிடிக்காது, அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் கொழுப்பை அவாய்ட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். தண்ணி இருக்குள்ள, மட்டன் கழுவி வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. எதுக்குன்னா நம்ம இந்த மட்டன் எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். அந்த ஃப்ரைக்கு இது ஒரு கரண்டி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறிட்டு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைப்போம்ல, அந்த ஃபஸ்ட்டு தண்ணியை கழிஞ்சு ஊற்றிட்டு செகண்ட் வர தண்ணியை இந்த குழம்புக்கு ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் எங்கள் அம்மாயி செய்வாங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். குழம்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. வாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். குழம்பு கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே சைடில் சாப்பாடும் வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு
நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இளங்குட்டியாக இருந்தால் 2 விசில் போதும். கொஞ்சம் ஆடு வந்து கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் சவுண்டு விடாமல் நார்மலாக நீங்கள் குண்டாவிலையும் வைக்கலாம். ஆனால் எனக்கு குக்கரில் சவுண்டு விட்டால் தான் நல்லா கறி வெந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் குக்கர்லேயே சவுண்டு விட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரைக்கு. இதை நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா புளிக்கும். சின்னதாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா ஹாஃப் தக்காளி போதும். இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ வந்து மட்டன் மசால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் ஃப்ரைக்கு மட்டன் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். மட்டன் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு இந்த மிளகு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வணக்கணும். இது நல்லா வணங்கறதுக்கு இதுலேயும் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதுக்குள்ளே நம்ம மட்டனும் விசில் அடங்கிடுச்சு. இப்போ மட்டன் வந்து குழம்புலேருந்து எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். சுண்டி வர்றதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல கொஞ்சம் மல்லித்தழை நாம் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் தண்ணி குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சதன்னு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும், நாங்கள் ட்ரையாக விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மட்டன் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரித்விக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். ரித்விக் குட்டி இங்கே வாங்க. இப்போ ரித்விக் குட்டிக்கு பிடிச்ச ஈரல் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு அவனே சொல்லுவான். அம்மா, ஈரல் சூப்பராக இருக்குங்கம்மா. அம்மா, காரம் டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். சண்டே வந்து இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சுது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் சலக்கறி ஒரு பிக் பைட் போட போகிறோம். செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டன் தண்ணி குழம்பு ஒரு வாய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்கள் அம்மா சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் தண்ணி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.